அங்க வந்து எஸ்எஸ்சி வந்து மாமா வேலை மட்டும் தான் பண்ணவே இல்லை. விஜய் வந்து ஒரு கதாநாயகனை கொண்டு வரது என்ன பயப்படுறீங்களா? சொன்ன உடனே ஏன் பயப்படுறீங்க சார்? அப்பா தான் சார். ஆனா ஒரு மாமாவை மட்டும் தான் செயல்படல. சினிமால தான் சினிமா காட்சியில எப்படி சார் மாமியாருக்கு சோப் போட்ட காட்சி அவர் தான் சார் வைக்க முடியும் பிள்ளைக்கு. விஜயும் விஜய் அப்பாவுமே அந்த காலத்துல அவங்க 2 பேரும் பொம்பளை பொறுக்கீங்க. சினிமால இருக்கும் போதே பொம்பளை 2 அப்பனும் மகனுமே ஒரே பொண்ணு கிட்ட போய் இது செய்வாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரொம்ப சென்சார் போர்ட்ல ஒரு பெரிய மெம்பரா இருந்தவங்க. அவங்களே என்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்காங்க, 2 பேரும் பொம்பளை பொறுக்கிக்கிட்டா 2மே ஒரே பொண்ணு கிட்ட போய் படுக்கும் சொல்லி அசிங்கம். இதெல்லாம் அசிங்கம் நம்மளுக்கு பேசுறதுக்கு. ஆனா மக்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம இப்படி வாய் மூடிட்டே இருந்தோம்னா மக்களுக்கும் தெரியணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. விஜயோட ஆரம்ப கால சினிமா அவன் முதல்ல இருந்தே ஒரு பொம்பளை பொறுக்கி பிளஸ் ஒரு கஞ்ச பையன் கடை. ஓகே ஐயல் இப்ப வந்து என்ன பெரிய தானம் தர்மம் பண்ண எவ்வளவு நாளா நீ தானம்? நீ சினிமால ஒரு 30 வருஷமா இருக்கிறியா? நீ வந்து ஒரு அட்லீஸ்ட் 15-20 இயர்ஸா நீ ஒரு டாப் லெவல்ல இருக்கிறியா? அப்பெல்லாம் நீ யாருக்கு தானம் தர்மம் பண்ண? இப்போ வந்து இந்த 2-3 வருஷம்